சார் வணக்கம். முதல்ல நீங்கள் வெற்றி பெற்றதுக்கு ஸ்கை டிவி சார்பாக மக்கள் சார்பாக நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வெற்றி இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த மகத்தான வெற்றி. இந்த தொகுதியுடைய மக்கள் மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் இன்று வெற்றி பெற செய்திருக்கின்றார்கள். அதற்கு தொகுதி மக்களுக்கு நன்றியுள்ளவராக இருக்கின்றேன். சார், அதே மாதிரி நீங்கள் தேர்தல் பரப்புரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே எங்ககிட்ட சொன்னீங்க, இப்படி ரயில்வே மேம்பாலம்லாம் கொண்டு வர போகிறேன் மத்திய சிறைச்சாலை பக்கத்தில்ங்கிற மாதிரி. இந்த மாதிரி பல திட்டங்கள் உங்கள்கிட்ட இருக்கும். முதலாவதாக எந்த திட்டத்தை நம்ம திருநெல்வேலிக்கு கொண்டு வர்றதா நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க? இந்த திட்டங்களில் 2 திட்டங்களை வைத்திருக்கின்றேன். ஒன்று குலவணிகர்புரம் மேம்பாலம். அந்த மேம்பாலம் ஒய் வடிவத்தில் அமைப்பதில் சில சிரமங்கள் இருக்கிறது. அதை டிஸ்கஸ் பண்ணபோது குறிப்பாக வலது பக்கம் சென்று அதை உயர்த்தி கொண்டு வருகின்ற போது அருகில் இருக்கின்ற சென்ட்ரல் ஜெயிலுடைய பாதுகாப்பு குறைபாடு ஏற்படுகிறது என்று அப்ஜெக்ஷன் வருகிறது. எனவே தற்போது அதை டிஸ்கஸ் பண்ணி நேரடியாக ஒரு மேம்பாலமும் அந்த வலது பக்கம் அம்பாசமுத்திரம் பக்கம் செல்வதற்கு 2 சப்வே, அந்த ட்ராக்கு அடியில் 2 சப்வே அமைத்து அதை செயல்படுத்துவதற்கு ஆன பணிகளை ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் அதனுடைய பிளான்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது. அதை நிச்சயமாக கொண்டு வர வேண்டும். ஏன்னா இது நீண்ட நெடுங்காலத்து கோரிக்கை. ரெண்டாவது அந்த 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 ரூட்டில் 16 ட்ரெயின் போகுது. 16 முறை அது க்ளோஸ் பண்ணி அடைச்சி நிறுத்தும் போது ஹைவேயாக இருக்கிறனால மிகப்பெரிய இது வருது, டிராஃபிக் ஜாம் வருது. அதனால் அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அதே மாதிரி ஈக்குவலாக நமக்கு டிவிஷன், நல்ல டிவிஷன் கொண்டு வரணும். இது 2ம் முக்கியமான. ஓகே சார். சார், அது போக திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவராக திரு ஜெயக்குமார் அவர்கள் இருந்தாங்க. அவங்க இறந்துட்டாங்க. இந்த கொலை வழக்கு இப்போ என்ன நிலவையில் இருக்குது? இது காங்கிரஸ் கட்சி இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதா இருக்கீங்க? அந்த கொலை வழக்கை பொறுத்தவரையிலும் தற்போது என்ன நிலவை என்பது எனக்கு தெரியாது. ஆனால் காவல்துறையும் தமிழக அரசும் அதில் மிக தெளிவாக சரியான முறையில் அணுகுமுறையில் விசாரணை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே போலீஸ் மீது எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. சார், அதே மாதிரி இப்போ அவர் கொலையில் ஆரம்பித்து அடுத்து இங்கே தீபக் ராஜா மரணம், ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் மரணம், நாம் தமிழர் கட்சி பிரமுகர், இப்படி தொடர்ந்து அரசியல் கொலைகள் நடந்துக்கிட்டே வருது. இதை தவிர்க்க நம்ம என்ன பண்ணலாம்? என்ன மாதிரி நடவடிக்கைகள் இறங்கினா இதை தவிர்க்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரையில் சாதாரணமாக காவல்துறை ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்து பார்த்தால் ஒரு ஆண்டுக்கு தற்காலங்களில் சுமார் 1500 கொலைகள் நடைபெறுகிறது. இதற்கு முன்னால் இதை விட அதிகமாக நடைபெற்று கொண்டிருந்தது. கொலைகள் ஆங்காங்கே நடைபெறுவது சொத்து பிரச்சனை, இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைனால நிறைய கொலைகள் நடைபெறுகிறது. அதனால தான் இந்த நம்பர் கூடுது. குறிப்பாக இந்த கட்சி தலைவர்கள் கொலை நடக்கின்ற போது மற்ற கொலைகளும் அதோடு சேர்க்கப்பட்டு, இப்போ அது முடிஞ்ச உடனே ஒரு 3 கொலை நடந்து ஒரு சொத்து பிரச்சனை எங்களுக்கு தெரியும். அப்போ இது 3 அது 1 தொடர்ந்து நடக்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கிறதே தவிர இது நார்மலாக நடக்கக்கூடியது. ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட தலைவர்களுக்கு தேவைப்படுகின்ற இடங்களில் பாதுகாப்பு போன்றவற்றை கொடுத்தால் இதை தவிர்க்க முடியும் என்று நான் என்னுடைய சொந்த கருத்தாக கருதுகின்றேன். அரசு ஆனால் மிக தெளிவாக நடவடிக்கைகள் எடுக்க இம்மிடியட்டாக எல்லாவற்றுக்கும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதுக்கு நான் தமிழக அரசை பாராட்டுகின்றேன். ஓகே சார், உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் சார். நன்றி சார்.